வெயிட், இது அவங்க தானே? எஸ், த மதர் ஆஃப் ஆல் கம்பேக்ஸ் இன் மலையாளம் சினிமா தான் இன்னைக்கு நம்ம விட்னஸ் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரீவைண்ட் டு இயர்லி 2000s. ஜோதிர்மயி இவங்க தென்னிந்திய திரைப்பட நடிகை. தமிழ், மலையாள படங்களை தொடர்ந்து சில தெலுங்கு, கன்னட படங்களிலும் நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல மீச மாதவன், கல்யாணராமன், கேரளா கஃபே போன்ற ஹிட்டான மூவிஸ்லயும் நடிச்சிருக்காங்க. 2003ல இருந்து 2013 வரை மலையாள சினிமா மட்டும் அவங்க ரூல் பண்ணல, தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் அவங்க பிரசன்ஸ் இருந்துச்சு. இதய திருடன் படத்துல ஒரு பாடலுக்கு நடனமாடியதன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. நமக்கு எப்படி பரிச்சயமானவங்கன்னா சுராஜ் இயக்கிய தலைநகரம் படம் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமானவங்க தான் ஜோதிர்மயி. தலைநகரம் படத்துல சுந்தர் சிக்கு ஜோடியாக திவ்யாங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வடிவேல் சார் கூட அவங்க நடிச்ச காமெடி காட்சிகள் ரசிகர்களால இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருது. தலைநகரம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் நடிகை ஜோதிர்மயிக்கு தமிழ் சினிமாவில் பட வாய்ப்புகள் நிறைய வந்தது. சபரி, நான் அவன் இல்லை, பெரியார், அரையன் 305 கடவுள், வெடிகுண்டு முருகேசன் போன்ற படங்களில் ஜோதிர்மயி நடிச்சிருந்தாங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு நிஷாந்த் குமார் அப்படின்றவர் கூட இவங்களுக்கு திருமணமானது. 2010ஆம் ஆண்டு தனது முதல் கணவர் நிஷாந்த் குமாரை ஜோதிர்மயி விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. பின்னர் மலையாள இயக்குனர் அமல் நீரத் என்பவரை கடந்த 2015ஆம் ஆண்டு மறுமணம் செஞ்சிருந்தாங்க. 2013க்கு அப்புறம் சினிமால இருந்து கம்ப்ளீட்டா விலகிட்டாங்க. பட் தென் சைலன்ஸ் ஃபார் 11 இயர்ஸ். இந்த நிலையில கடந்த 2020ஆம் ஆண்டு ஜோதிர்மயி மொட்டை தலையுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்துல வைரலானது. ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு இவங்களோட இன்னொரு போட்டோ வைரலானது. இத பார்த்த நெட்டிசன்கள், தலைநகரம் பட நடிகையா இவங்க, இப்படி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்களே, தலையெல்லாம் நரைச்சு வயசானவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்ற கமெண்ட்டும் இவங்களுக்கு வந்துச்சு. பட் இப்போ செப்டம்பர் 26 வெளியான ஸ்துதின்ற பேங்கர் மூலியமா ஜோதிர்மயி இஸ் பேக். அப்கமிங் பிலிமான போகன்வில்லாவோட ஃபர்ஸ்ட் ட்ராக் தான் ஸ்துதி. இந்த படத்தோட டைரக்டர் அமல் நீரத், ப்ரொடியூஸ்டு பை ஜோதிர்மயி அண்ட் குஞ்சகோ போபன். இந்த சாங் தான் இப்போ ட்ரெண்டிங் அண்ட் நல்லா வைரல் ஆகிட்டும் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை எழுதியவர் விநாயக் சசிகுமார். யார் கம்போஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சுசின் சியாம். சிங்கர்ஸ் மேரி அண்ட் அலெக்சாண்டர் அண்ட் சுசின் சியாம். இந்த பாட்டுல ஜோதிர்மயி தான் ஹைலைட்டே. அவங்களோட குரூவி மூவ்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. தலைமுடிலாம் நரைச்சு வயசானவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. அதே நரைச்ச முடியோட ரொம்ப ஸ்டைலிஷா வந்திருக்காங்க. 11 years later she still has that magic and that's what we call a comeback. இந்த மாதிரி வேற யாரெல்லாம் கம்பேக் கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?